மெகா டிவி குழுமத்திற்கு பின்புலமாகவும் பக்கபலமாகவும் அமைந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர், அன்பிற்கிணைய முன்னாள் மத்திய அமைச்சர் திருமிகு KV தங்கபாலு ஐயா அவர்களை வணக்கத்துடன் வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாய் தமிழே வணக்கம். பெருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, விருது பெற வந்திருக்கின்ற பெருமைக்குரிய விருதாளர்களே, மெகா தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். மெகா குழுமத்தின் சார்பில் நடைபெறுகிற பெண்கள் விருது விழாவிற்கு கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த விருதாளர்கள் அனைவருக்கும் எனது சிறப்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பெண்கள் வாழ்கவென்று கூத்திடுவோம் என்று சொன்னான். பெண்கள் நாட்டின் கண்கள் என்றார்கள். தெய்வத்தை சொன்னாலும் எல்லா நிலைகளிலும் பெண்மையை போற்றுகிற நாடு இந்தியா. ஏன் உலகமே அதைத்தான் இன்றைக்கும் நேற்றும் நாளைக்கும் செய்ய வேண்டும், செய்து கொள்கிற கடமையாக நான் பார்க்கிறோம். ஆண் என்றும் பெண் என்றும் நம்மில் இரண்டு ஜாதிகள் தான் இருக்கிறது. ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்றான் பாரதி. ஆனால் மதத்தால், இனத்தால், மொழியால் பிரிந்து கிடக்கிற சமூகத்தில் ஆண்மையும் பெண்மையும் இணைந்தால் மட்டுமே உலகம் என்பது இறுதியானதும் உறுதியானதும் அதுதான் சரியானதுமாக இன்றைக்கும் நாளைக்கும் பார்க்கப்பட வேண்டும். உலகம் தோன்றிய முதல் இன்றைக்கும் என்றைக்கும் அதுதான் சட்டமாகவும் சமூகமாகவும் வாழ்க்கையாகவும் மாறியிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது, மாற வேண்டியிருக்கிறது. ஆகவே எங்கெல்லாம் பெண்மையை போற்றுகிறோமோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும். எங்கெல்லாம் பெண்மையை வாழ்த்துகிறோமோ அங்கெல்லாம் நல்வாழ்க்கை இருக்கும். எங்கெல்லாம் பெண்மையை ஏற்று அவர்களுக்கான உரிய மரியாதையை, அன்பை வெளிப்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் சிறப்பு சேரும். இது நன்றாக வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். வாழும் உலகத்தில் அனைவருக்கும் இது பொதுவாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆகவே தாயாக, மனைவியாக, அக்கா, தங்கை, மகள் என்று பல்வேறு வகைகளில் நாம் நம்முடைய தாய்மையை போற்றுகிறோம். தாயாக அவர்கள் ஆற்றும் பணி, அதற்கு இணையான பணியை உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. மனைவியாக அவர்கள் ஆற்றும் பணி, அதற்கு இணையான பணியை உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. ஆண்கள் அவர்களுக்கு உதவலாம். அதே நேரத்தில் ஒவ்வொரு பாத்திரமாக அவர்கள் தாங்கள் வகிக்கும் பாத்திரத்திற்கு ஏற்றபடி தகவமைத்துக் கொண்டு வாழ்வில் வரலாறு படைக்கிறவர்கள் தாய்க்குலத்து சகோதரிகள் என்றால் அது மிக இல்லை.
ஆகவே அவர்களை வணங்குவோம், அவர்களை வாழ்த்துவோம். இந்த இனிய திருநாளில் உலகெங்கும் வாழுகிற பெண்ணினத்தை போற்றி மகிழ்வோம். ஆகவே நம்முடைய உலகம் அம்மா, அடுத்து மனைவி, அக்கா, தங்கை, மகள், இப்படி பல்வேறு வடிவங்கள் இருந்தாலும் அவர்களை என்றும் மனதில் இருத்தி அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒவ்வொரு ஆணும் துணை புரிய வேண்டும். அதன் மூலம் ஆண்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நாம் அனைவரும், நாமும் நம் குடும்பமும் சிறப்பானதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு பெண்ணீர் பெருந்தக்க யாவோல் என்றான். அதுபோல இந்த பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்கார விளங்குகிற இந்த பெண்மையை போற்றுவோம், வணங்குவோம், வாழ்த்துவோம். நல்வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பான அந்த வார்த்தைகளுக்கு நன்றி ஐயா.